திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுகவுக்கு ரெட்டலை, பாரதிய ஜனதாவுக்கு தாமரை, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர். ஆக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நம்முடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சியும் போட்டியிடுகின்ற ஒரே மாவட்டம். அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், 3 கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார்கள். அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இருகரம் வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் நீயே திரும்பி பிடி, நான் பிடிச்சா கோச்சுக்குவார். அதாவது நாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறோம். நமக்கு அவளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய அரசியல் பள்ளியிலே படித்த மாணவர்கள். நாம் கண்ணியம் கட்டுப்பாடு நமக்கு தேவை. அதனால யார் எப்படி பேசினாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது தான் நம்முடைய முதன்மையான கடமை. அது வரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி நிறைந்த மாவட்டம். உண்மைதானே? அதற்கு விவசாயத்திற்கு என்ன தேவை? நீர் தேவை. அந்த நீரை சேமித்து கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், அதே போல் விவசாயத்திற்கு தேவையான எடுக்கணும். அதுக்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்ட மண் விவசாய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக கொடுத்தோம்ல, விலை இல்லாமல் கொடுத்தோம். திமுகவில் சில்லறை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கட்சிக்கு அந்த கட்சிக்கு அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஆழப்படுத்தணும். அதே போல் ஊராட்சி ஒன்றியத்தில் அங்கே இருக்கிற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆக பொதுப்பணித்துறையின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சிக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.